நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா சூர்யா, தோரமா என் கடையில இருக்கிற கம்மி விலை வேற எந்த கடையிலும் உங்களுக்கு கிடைக்காது மேடம். இதோ இந்த புடவை இருக்கு பாத்தீங்களா, இது லண்டன்ல இருந்து வந்திருக்கு. இந்த புடவை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. எங்க இத பேக் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். நான் அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கிறேன். ஏங்க இங்க பாருங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் ஒரு அற்புதமான ப்ரோகிராம் போடலாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க என்ன? காலையில அம்மா போன் பண்ணியிருந்தப்போ நடந்தது எல்லாம் மறந்துட்டியா? என்னங்க இதுல என்ன இருக்கு? காலையில நீங்களும் தானே பயந்தீங்க. இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு கிச்சன்ல வேலை செஞ்சேன். எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. இப்ப எனக்காக நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? என்ன பண்ண சொல்லு, உனக்கு இடுப்பு பிடிச்சுடணுமா? வேண்டாம், ஆனா இன்னைக்கு ராத்திரி நைட் ஷோக்கு என்ன படத்துக்கு கூட்டிட்டு போங்க. என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மா கிட்ட மாட்டி விட போறியா? இதுல என்னங்க இருக்கு? இத்தனை வருஷத்துல என்ன ஒரே தடவை தான் படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. அதுவும் அத்தையும் மாமாவும் வந்தாங்க. எனக்கு என்ன மாதிரி படம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு தெரியுமா? அதுல நிறைய பாட்டெல்லாம் இருக்கணும். ஹீரோ ஹீரோயின்ஸ் காதல் பண்ணிக்கிட்டு பாட்டு. ஓ, கனவு காணாத, கனவு உலகத்திலேயே வாழ்ந்துராதன. மோகனும் சவிதாவும் வீட்டுல தான் இருக்காங்க. நாம் எப்படி போறது? அவங்க கிட்ட எப்படி சொல்றது? அவங்க கிட்ட என்ன சொல்லணுங்கிறது உங்க பிரச்சனை. அத பத்தி எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் என்ன மகாராணி மகாராணின்னு சொல்றீங்களா? உங்க மகாராணிக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? சரி சரி பாக்குறேன். எனக்கு காலு ரொம்ப வலிக்குது. அம்மா உங்களுக்கு வலிக்குதா? ஆனா உங்களுக்கு ஏன்? இத நான் சொல்லலப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்து சொல்வாரு. சரோஜா, சரோஜா, எனக்கு காலு ரொம்ப வலிக்குது. அதனால உங்களால இப்ப கோவிலுக்குள்ள வர முடியாது, அவ்வளவுதானே? வர்றது ரொம்ப கஷ்டம்தான். சரி பரவாயில்ல, வராததும் நல்லதுதான். நீங்க இங்கேயே உட்கார்ந்துக்கோங்க. சில பேரு நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தா அந்த கடவுள் கிட்ட வந்தும் உள்ள வந்து பார்க்க முடியாம போகும். உங்களுக்கு எங்க அந்த குடுப்பனை இருக்க போகுது? நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. நீங்க இங்கேயே உட்கார்ந்து இங்க இருக்கிற செருப்பெல்லாம் பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? இப்படி வாங்க, எல்லாரும் செருப்பை இங்க கழட்டி வைங்க. சீக்கிரம் வாங்க, கோயிலுக்குள்ள போகணும்ல. சீக்கிரம் செருப்பை இங்க விடுங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம். இங்க இருந்து எங்கேயும் போகாம இருங்க. சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? வாங்க வாங்க, உள்ள போலாம். அம்மா, இங்க பக்கத்துல ஒரு புது சிலை ஒண்ணு வச்சிருக்காங்களா? வாங்க நம்ம போய் அதை பார்த்துட்டு வரலாம். வாங்கம்மா. சரி அம்மா சந்தியா, நீங்க 2 பேர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இவளோட போயிட்டு வந்துடுறேன். வா. வாங்க. ஒண்ணு கேட்கலாமா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு சில நேரங்களில் உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னவோ நீங்க சந்தோஷமா இல்லைன்னு தோணுது. உங்க மனசுல எதையோ மறைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மனசுல இருக்கிற விஷயத்த யார்கிட்டயாவது சொன்னதா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்.
அதுவும் இல்லாமல் நம்ம கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலைல்ல. அதனால என்கிட்ட உங்களால் வெளிப்படையாக பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உங்கள் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட நீங்கள் எதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி நம்ம வெளியே போகலாம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒருவேளை என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணுறேன். படிச்சவரு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு இவருக்கு தெரியும். என்னோட கனவை அவர் புரிஞ்சுக்குவாரு. எனக்கு அதுக்கான தைரியத்தை கொடுங்க. இன்னைக்கு எப்படியாவது நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிற என்னோட ஆசையை இவர்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆண்டவா, என்னோட வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதான். சந்தியா ஒரு நல்ல மருமகளா இருக்கணும். எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். எங்க குடும்பத்தையும் நல்லபடியாக கவனிச்சுக்கணும். இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றுங்க.
உங்கள் விஜய். கண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சுறுசுறுப்பு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. என்ன இவ்வளவு பொறுமையா நடக்கிற? நாங்க பக்கத்துல இருக்கிற மண்டபத்துக்கு போறோம். நீயும் சந்தியாவும் போய் பசுவுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வாங்க. பிரதட்சணமும் செஞ்சிருங்க, சரியா? சரிங்கம்மா. வா. சரிம்மா. பாத்தீங்களா, இவரை அதுக்குள்ள காணோம். சாட்டு சமோசான்னு எதையாவது சாப்பிட போயிருப்பாரு. இந்த வயசுல இவருக்கு என்ன இப்படி ஒரு சாப்பாட்டு ஆசை? நீங்க இருங்கம்மா, நான் அவர் எங்கன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு உனக்கு? என்னோட செருப்பு காணோம் அத்தை. நான் இங்க தானே விட்டேன். நீ இங்க விட்டதுக்கு அப்புறம் உன் செருப்பு என்ன தானா ஊர் சுத்தி பார்க்கிறதுக்கு வெளியே போயிருக்குமா? சரியா தேட இங்கதான் இருக்கும். இங்கதான் விட்டேன் அத்தை. எங்க போயிருக்கோம்? கிடைக்கல அத்தை. ஆனா நான் இங்கதான் விட்டேன். உன் செருப்பை யாராவது போட்டுட்டு போயிட்டாங்களா? இங்க எப்பவுமே அப்படிதான். கோயிலுக்கு வந்து கூட இப்படி எப்படிதான் திருடுறாங்களோ தெரியலையே. அது எவ்வளவு காஸ்ட்லி செருப்பு. உன் செருப்பை இங்க இருந்து யார் கொண்டு போயிருக்காங்களோ அவங்க கையும் காலும் விளக்காம போயிடும். வாழ்நாள் முழுசு அவங்க செருப்பே போட முடியாது. இப்போ நீ போய் பசுவுக்கு வேற பிரசாதம் கொடுத்தாகணும். அம்மா, இவங்க எப்படி போவாங்க? என் செருப்பு இவங்களுக்கு பத்தாது. போற வழியில கல்லெல்லாம் வேற அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம வெயில் வேற நல்லா அடிச்சிட்டு இருக்குதே. அம்மா சந்தியா, இந்த செருப்பு உன் அளவுக்கு தான் இருக்கு. இதை எடுத்து போட்டுக்கோ. சீக்கிரம் போட்டுக்கன்னு சொல்றல. ஆனா இது என்னோட செருப்பு இல்ல. எனக்கு கண்ணு தெரியாதானே? அது எனக்கும் தெரியும். நாம இங்கே நின்னா வேலைக்கு ஆகாது. இந்த செருப்பை நீ போடலனா உன்னை இங்க இருந்து நான் தூக்கிட்டு போவேன்னு எதிர்பார்க்கறியா? ஆனா என்ன ஆனா ஊனா நிறுத்திட்டு கிடக்குற? கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தான். யாரோ உன் செருப்பை போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த செருப்பை நீ போட்டுக்கோ. இந்த பொண்ணு வேற யாரையாவது போட்டுக்க போறா? சீக்கிரம் போட்டுக்கோ. என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் போடு. செருப்பு போட்டுக்கிறதுக்கு கூட உன் புருஷன்கிட்ட அனுமதி வாங்கணுமா என்ன? நான் தான் இந்த செருப்பை போட்டுக்கோன்னு சொல்றேன்ல. சீக்கிரம் அதை எடுத்து போட்டுக்கோ. சீக்கிரம் போடு. போட்டுக்கமா. வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏய் திருடி, என்னோட செருப்பை திருடிட்டு போக பாக்குறியா? வெக்கமா இல்ல உனக்கு? சாமியை தரிசனம் பண்ண வந்தியா இல்ல நீ செருப்பை திருடுறதுக்காக வந்தியா? இங்க சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. கழட்டு, முதல்ல செருப்பை கழட்டு. இதுதான் உன்னோட தொழில்னா பூட்டி இருக்கிற ஏதாவது ஒரு வீட்ல போய் திருட வேண்டியதானே? இந்த ஜோடி செருப்புல உனக்கு என்ன கிடைக்க போகுது? உன் அப்பா அம்மா உனக்கு இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்களா என்ன? இப்படி கோயிலுக்கு வந்து உன்னை திருட சொல்லி கொடுத்தாங்களா? இல்லங்க, இது என்னோட செருப்பு இல்ல. அடியே, இவ என்னோட மருமக. இவளை பார்த்தா திருடி மாதிரியா தெரியுது? திருடி இல்லனா இவ எதுக்காக என்னோட செருப்பை போட்டுட்டு இருக்கா? அது அவ ஏதோ தெரியாம போட்டுட்டா. ஏன் மருமக செருப்பு இது மாதிரி தான் இருக்கும். சந்தியா, ஏமா பேசாம இருக்க? அது உன்னதுதானே சொல்லு. இது என்னோட செருப்பு. அம்மா நீங்க பொம்பளைங்களுக்கு நடுவுல நீ என்ன பேசுற? கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி நல்ல துணிமணி எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி வந்து செருப்பை திருடிட்டு இருக்கீங்க. கழட்டு, முதல்ல என் செருப்பை கழட்டு. சரியான திருட்டு கூட்டம். கொஞ்சம் விட்டா செருப்பு எடுத்துட்டு போயிருப்பாங்க.
ஏங்க உங்களால ஒரு 10 நிமிஷம் ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார முடியாதா? உங்களுக்கு என்ன பசியில உயிரா போயிடும்? அப்படி என்னங்க உங்களுக்கு சாப்பாட்டு ஆசை? இன்னைக்கு உங்களால கண்டவங்க கிட்ட எல்லாம் இப்படி அசிங்கமா நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். உங்களால தாங்க எனக்கு இப்படி ஒரு நிலைமை. இங்க நினைக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தாங்க நிக்கிறேன். இங்க என்ன படமா போட்டு காட்டுறோம்? போ. இப்ப இங்க சும்மா நினைக்கிட்டு ஏன் முகத்தை என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க. ஒரு சமோசா சாப்பிட்டு வர்றதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு. சந்தியா, சந்தியா கொஞ்சம் இருங்க. சந்தியா கொஞ்சம் நில்லுங்க. சந்தியா இருங்க. சந்தியா சந்தியா ticket. Hey! Somebody stop the car! He stole my wallet! மன்னிப்பு கேளு. முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. உன் அப்பா அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? கோயிலுக்கு வந்து செருப்பு திருட தான் வந்தியா? டிக்கெட். மேடம் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? மேடம் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிக்கெட். மேடம் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? மேடம் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்களா இல்லையா? நீங்கள் எங்கே போனோம்? மேடம் டிக்கெட். அது டிக்கெட் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. காசு இல்லையா? அப்போ ஏன் பஸ்ஸில் ஏறினீங்க? இந்த வண்டி நான் உங்கள் அப்பா வீட்டு சொத்துன்னு நினச்சிங்களா? கையில் பணம் இல்லாமல் எதுக்கு பஸ்ஸில் ஏறினீங்க? முதல்ல இறங்குங்க. கவர்மெண்ட் சொத்துனா யாருக்கும் மதிப்பே இல்லை. கௌரவமாக ஏறி உட்கார வேண்டியது. கீழே இறங்குங்க. ஃபஸ்ட்டு கீழே இறங்குங்க. முதல்ல வண்டியை நிறுத்துங்க. நிறுத்த வேண்டாம். இந்த விஷயத்துல குறுக்க பேச நீ யாருப்பா? இந்த பஸ் எங்களுது. நாங்கள் யார் வேணா உட்கார வைப்போம், இல்லை இறக்கிடுவோம். அது எங்க இஷ்டம். பஸ் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? அண்ணா இங்க பாருங்க. இந்த பஸ் அரசாங்கத்தோட சொத்து. உங்க அப்பாவோட சொத்தை வித்து நீங்களும் இந்த பஸ்ஸை பணம் கொடுத்து வாங்கல. புரியுதா? இது ஏன் டிக்கெட். இது இவங்க டிக்கெட். நான் இவங்க புருஷன். இனிமே எந்த பொம்பளை கிட்டையும் நீ இப்படி அவமரியாதையா பேசக்கூடாது. உன்னை பெத்தவளும் ஒரு தாய் தாங்கிற விஷயத்தை நீ எப்பவும் மறக்காத. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். அண்ணா என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. மன்னிப்பு நீ என்கிட்ட கேட்காத, அங்க கேளு மன்னிப்ப. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க உட்காருங்க.